ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்திய விமானப்படையின் ஏர் சீஃப் மார்ஷல் திரு VR சௌத்ரி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில அடுத்த 5-6 வருடங்கள்ல இந்திய விமானப்படையை வலிமைப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த போறாங்க, தேஜஸ் AMCA 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவது போன்ற திட்டங்களை இந்திய விமானப்படை எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்தும், ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்டு வரும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இந்திய படையில் எப்படி இணைக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில HAL நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு வரும் தேஜஸ் MK2 விமானம் குறித்து அவர் தெரிவித்த கருத்து சர்ச்சையாக்கப்பட்டது. இந்த வீடியோல சர்ச்சையாக்கப்பட்ட VR சௌத்ரி அவர்களின் கருத்துக்கு இந்திய விமானப்படை ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது என்ன விளக்கம், இந்திய விமானப்படையை வலிமைப்படுத்துவதற்கு இந்தியா என்ன மாதிரியான திட்டங்களை கையாள போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2015வது வருடம் இந்திய விமானப்படையை வலிமைப்படுத்துவதற்கு 7.82 பில்லியன் யூரோ மதிப்பில் 36 ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து வாங்க இந்தியா ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. அதை தொடர்ந்து பிரான்ஸ் பல கட்டங்களா 36 ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவிற்கு சப்ளை செஞ்சாங்க. இதுல 35 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மீதமுள்ள ஒரே ஒரு ரஃபேல் போர் விமானம் பிரான்ஸ்ல இருக்கு. இந்த விமானத்துல இந்திய விமானப்படை ரெக்கமெண்ட் செய்திருந்த 13 இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் விமானத்துல செஞ்சு சோதிக்கப்பட்டு வருது. இந்த சோதனைகள் முடித்த பிறகு இந்த விமானமும் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும். ரஃபேல் போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைத்ததன் மூலம் இந்திய விமானப்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்திய விமானப்படையின் ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் அடுத்த 5-6 வருடங்களுக்கான இந்திய விமானப்படையின் திட்டத்தை வெளியிட்டிருக்காரு. ஒரு வலிமையான விமானப்படையை கட்டமைக்கணும் அப்படின்னா வெளிநாட்டு விமானங்களை நம்பி இருக்கும் நிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2, AMCA போன்ற விமானங்களை உள்நாட்டிலே தயாரித்து இந்திய விமானப்படையில் இணைக்க உள்ளதா அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியா வெளிநாட்டில் இருந்து வாங்க திட்டமிட்டிருந்தாங்க. இப்போ அந்த விமானங்களையும் வெளிநாட்டு நிறுவனங்களை கொண்டு இந்தியாவிலே தயாரிக்க இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. இந்திய அரசாங்கம் முன்னெடுக்கும் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு இந்திய விமானப்படை முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய விமானப்படை எந்நேரமும் ஒரு 2 முனை யுத்தத்துக்கு தயாரா இருக்கணும். அதற்காக தேஜஸ் AMCA போன்ற உள்நாட்டு விமான தயாரிப்பு ப்ராஜெக்டை வேகப்படுத்த உள்ளதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த ப்ராஜெக்டுகளை வேகப்படுத்துவதற்கு பிரத்யேகமா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அப்படிங்கிற குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுக்கள் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர், லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் மற்றும் ரடார் சிஸ்டங்களின் தயாரிப்பை கண்காணிக்கிறாங்க. இதன் மூலமா தான் இந்த ப்ராஜெக்டுகள் தற்போது அதிவேகமா செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆயுத தயாரிப்பை வேகப்படுத்துவதற்கு இந்தியாவின் தனியார் நிறுவனங்களையும் பயன்படுத்த போறதா அவர் சொல்லியிருக்காரு. தனியார் நிறுவனங்களை ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுத்துவது ஒரு லாங் டர்ம் ப்ராசஸா செயல்படுத்தி வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. AMCA போர் விமானங்கள் வெற்றிகரமா தயாரிக்கப்பட்டவுடன் 7 ஸ்குவாட்ரன் AMCA போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைக்க இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. AMCA போர் விமானம் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு மல்டி ரோல் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் ஜெட்டா உருவாக்கப்பட்டு வருது. AMCA போர் விமானம் ஒரு 5.5 ஜெனரேஷன் விமானமா உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானத்துல 6ஆம் தலைமுறை விமானத்துல உள்ள சில தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த விமானத்தை இந்திய விமானப்படை ஏர் சுப்பீரியாரிட்டி, கிரவுண்ட் ஸ்ட்ரைக், சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மிஷன் போன்ற பல ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த உள்ளாங்க. இதை தொடர்ந்து VR சௌத்ரி அவர்கள் தேஜஸ் MK2 விமானம் குறித்து சொன்ன கருத்து தான் சர்ச்சையாக்கப்பட்டது. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தேஜஸ் விமானம் தற்போதுதான் தயாரிக்கப்பட்டு வருது.
இந்த விமானத்தோட தயாரிப்பு முடிந்த பிறகு எத்தனை ஸ்குவாட்ரன் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து சில முன்னணி டிஃபென்ஸ் மேகசின்ல இந்திய விமானப்படை தேஜஸ் MK2 ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் செய்யவில்லை, அவங்க தேஜஸ் MK2 விமானத்தை வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியிடப்பட்டது. தற்போது இந்தியா தேஜஸ் விமானங்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் தேஜஸ் விமானம் குறித்தும் தேஜஸ் விமானத்தின் செயல்திறன் குறித்தும் பல பொய் செய்திகளை பரப்பி வர்றாங்க. இந்த செய்தியும் அந்த பொய் செய்திகள்ல ஒன்று. இதை தொடர்ந்து இந்திய விமானப்படை ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது 4 ஸ்குவாட்ரன் தேஜஸ் MK1A விமானத்தை இந்திய விமானப்படையில் இணைக்க உள்ளதாகவும் 6 ஸ்குவாட்ரன் தேஜஸ் MK2 விமானத்தை இந்திய விமானப்படையில் இணைக்க உள்ளதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000 ஜாக்வார் ஃபைட்டர் ஜெட்ஸ் போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய உள்ளதா அவங்க சொல்லியிருக்காங்க. தேஜஸ் MK2 விமானம் தேஜஸ் MK1A விமானம் போன்று ஒரு லைட் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் கிடையாது. இது ஒரு மீடியம் வெயிட் ஃபைட்டர் ஜெட். இந்த விமானத்தை கொண்டு கிரவுண்ட் ஸ்ட்ரைக், ஏர் சுப்பீரியாரிட்டி, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மிஷன் போன்ற பல ஆபரேஷன்களை செய்ய இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. சீனா மற்றும் பாகிஸ்தான் மூலமா வரக்கூடிய 2 முனை யுத்தத்தை சமாளிப்பதற்கு உள்நாட்டு விமானங்கள் மட்டுமே போதாதது. அதிநவீன ரடார்கள் மற்றும் சர்ஃபேஸ் டு ஏர் சிஸ்டங்கள் அதிக அளவுல இந்திய விமானப்படைக்கு தேவைப்படுது. இந்த சிஸ்டங்களை தற்போது உள்நாட்டிலே தயாரிக்கும் பணி நடந்து கொண்டிருப்பதா VR சௌத்ரி அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்டு வரும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை படையில் இணைப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு திரு VR சௌத்ரி அவர்கள் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இண்டக்ஷன் நிர்ணயிக்கப்பட்டது போல் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த வருடத்தோட இறுதிக்குள் அனைத்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் எல்லையில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது இந்தியா ஆர்டர் செய்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் முதல் யூனிட் வெற்றிகரமா எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் 2வது யூனிட்டுக்கு தேவையான பாகங்கள் ரஷ்யாவில் இருந்து சப்ளை செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த வருடத்தோட இறுதிக்குள் அனைத்து பாகங்களும் இந்தியாவிற்கு சப்ளை செய்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த வருடத்தோட இறுதிக்குள் 2வது S-400 யூனிட்டும் எல்லையில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா தற்போது டிப்ளாய் செய்து வரும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சீனா ஏற்கனவே ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி இந்திய எல்லையில் பயன்படுத்தி வர்றாங்க. பாகிஸ்தான் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தங்களுடைய எல்லையில் நிலைநிறுத்தி வர்றாங்க. ரஷ்யா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட அதிநவீனமான S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா தங்களுடைய படையில் இணைக்க போறாங்க. இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா சீனாவிற்கு கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனா S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவிற்கு சப்ளை செய்ய ரஷ்யா முன் வந்திருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல இந்தியா S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா வாங்கி டிப்ளாய் செஞ்சிருக்க S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால குறைந்தபட்சம் 40 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அளிக்க முடியும். இந்த சிஸ்டத்தினால விமானங்கள், குரூஸ் மிசைல்கள் போன்ற பலவிதமான ஏரியல் த்ரெட்ஸை தடுத்து நிறுத்த முடியும். இந்தியா திரு VR சௌத்ரி அவர்களின் பேச்சில் இருந்து இந்திய விமானப்படை சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்த்து ஒரு 2 ஃப்ரண்ட் வாருக்கு தயாராகி கொண்டிருப்பது மிக தெளிவா தெரியுது. உள்நாட்டில் தயாரிக்கப்படும் தேஜஸ் AMCA விமானங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களை கொண்டு இந்தியாவில் தயாரிக்கப்படும் 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸ், S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற அனைத்து சிஸ்டங்களையும் ஒரே நேரத்தில் இந்திய விமானப்படையில் இணைப்பதன் மூலம் இந்திய விமானப்படையின் வலிமையை பல மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. இந்திய விமானப்படையின் முன்னேற்றத்தை வேகப்படுத்துவதற்கு கூடுதலா தனியார் நிறுவனங்களையும் டிஃபென்ஸ் ப்ராஜெக்டுகள்ல இணைக்கிறாங்க. அதனால அடுத்த
5 முதல் 6 வருடங்கள்ல இந்திய விமானப்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியா ஒரு புறம் இந்திய விமானப்படையை வலிமைப்படுத்துவதற்கு உள்நாட்டு விமானங்களை தயாரித்து வந்தாலும் சில குரூஷியலான டெக்னாலஜி இந்தியாவிடம் இல்ல. குறிப்பா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் இன்ஜின் தொழில்நுட்பம் இந்தியாவிடம் கிடையாது. ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை உருவாக்கக்கூடிய ஒரு எக்கோசிஸ்டத்தை இந்தியாவில் உருவாக்க முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக பிரான்சின் சஃப்ரான் நிறுவனமும் இந்தியாவின் கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்லிஷ்மெண்ட் நிறுவனமும் இணைந்து விமான இன்ஜின்களை இந்தியாவிலே தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான ஒப்பந்தம் கூடிய விரைவில் கையெழுத்திடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா விமான இன்ஜின்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.